good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் உடைய கண்டினியூஷன் தான் பார்த்திருந்தோம். பகடை மற்றும் புதிர் கணக்குகள் எல்லாமே பார்த்திருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு ஆல்பா நியூமரிக் சீரியஸ், அதாவது எண் எழுத்து வரிசை. இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்? எண் வரிசை பார்த்தோமா, நம்பர் சீரியஸ் மாதிரி இருந்தது. அதாவது நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு 5வது நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இல்ல நடுவுல மிஸ் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க ஆல்பா நியூமரிக் சீரியஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏபிசிடியும் 1 2 3யும் கலந்து ஒரு சீரியஸ் வரிசை மாதிரி தர போறாங்க. ஸோ அதுல அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற கேள்விகளை பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அதாவது ஒரு படம் நமக்கு கொடுத்துருவாங்க, அதுல எத்தனை நம்பர் ஆஃப் நேர்கோடுகள் இருக்கு, ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு, ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு, சதுரம் எத்தனை இருக்கு, முக்கோணம் எத்தனை இருக்கு, ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்ற கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரூப் 4 பொறுத்த மாட்டிலும் இந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல நமக்கு எந்த டைப் மேம், எந்த டயக்ராம் மேம் ரிப்பீட்டடா கேட்கறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் நேர்கோடுகளும் ட்ரையாங்கிள் சம்ஸும் நமக்கு ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்போ ஆல்பா நியூமரிக் சீரியஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் மேம் கேட்கறாங்க அப்படின்னா அதுவும் அதே ப்ராபபிலிட்டி தான். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. பட் அது எப்படி அப்படின்றத இது வரைக்கும் வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சம்மை இந்த மாதிரி தான் அணுகணும் அப்படின்ற ஐடியா கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சம்ஸை ஈஸியா போட்டுலாம். வெல்கம் டு கிளாஸ். இன்னைக்கு நம்ம எத்தனாவது கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா 22nd கிளாஸ்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். மேக்ஸ்ல 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வெல் வெர்ஸ்டா ஆயிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு நானும் நம்புறேன். சரிங்களா? ஆல்பா நியூமரிக் சீரியஸ் டாபிக் உள்ள போறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இதுதாங்க தெரிஞ்சிருக்கணும். ஏபிசிடியை எப்படி 1 2 3 நம்பர் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த மாதிரி கணக்குகளை ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதுல நமக்கு எந்த எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இதுல ரொம்ப ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏபிசிடிக்கு 1 2 3 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் போனதும் ரஃப் ஷீட்டில் இதை மாதிரி ஏபிசிடின்னு எழுதிட்டு பின்னாடி 1 2 3 அப்படின்னு எழுதுறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இதை நான் எஸ்எஸ்சிக்கு அப்படின்னா நீங்கள் ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். டிஎன்பிஎஸ்சிக்குன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ரஃப் பேப்பரில் இந்த நம்பர்ஸை எழுதி வச்சுட்டு கூட நம்ம இந்த சம்ஸை ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்ஸை நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தாலே உங்களுக்கு ஏபிசிடிக்கு என்ன நம்பரிங் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? எத்தனை பேரு ஒரு படம் இருக்கு, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க ஐஐடிக்குள்ள போறதுக்காக ஹீரோயினை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொடுக்குற டாஸ்கே இதுதான் கொடுப்பாங்க. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன் படமா தான் இருக்கும். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்கே இதாக தான் இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமா ஏபிசிடிக்கு 1 2 3 அப்படின்ற மாதிரி ஏபிசிடி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆனால் இது வந்து அவங்க ஐஐடிக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு ஏக்கு 1 பிக்கு 2 நடுவில் இருக்கிற ஒரு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓ உடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாலும் நமக்கு ஈஸியாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதை நம்ம கடகடன்னு ஒரு 2 செகண்ட் நம்ம ரஃப் ஷீட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஜீப்ராவை 265281 என எழுதலாம் என்றால் கோப்ராவை எப்படி எழுதப்படும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, ஜீப்ரா. இதை எப்படி எழுதலாம்? ஒரு எழுத்தா பிரிச்சு எழுதிக்கோங்க. இதை எப்படி சொல்லியிருக்காங்க? 265281. இதை இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும்னு எப்போ உங்களுக்கு தோணும் அப்படின்னா இங்க லாஸ்ட்ல 1 இருக்கா, இங்க ஏன் இருக்கா, ஓகேவா? இங்க ஏன் இருக்கு, இங்க 1 இருக்கு. ஏக்கு 1 ஃபர்ஸ்ட் நம்பர் தான் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஜெட்னா 26வது எழுத்து அப்படின்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால இதை பார்த்ததும் நம்ம இப்படிதான் பிரிச்சு எழுதணும் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்திருக்கணும். மிச்சம் இருக்கிற நம்பருக்கும் அதே மாதிரி தான், அதே வரிசையில தான் நமக்கு இந்த நம்பரிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பரிங்க ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு பண்ணாம எப்படி பண்ணிருக்கலாம்னா ஜெட்டுக்கு 1 ஒய்க்கு 2 அப்படின்ற மாதிரி ஒரு சில கணக்குகள்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது மட்டும் எல்லா நம்பருக்கும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? ஸோ எல்லா நம்பருக்கும் நேரடியாக அந்த நம்பர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு வரப்போகிற கோப்ரா அப்படின்றதுக்கும் நேரடியாக அதே மாதிரி நம்ம நம்பர் எழுதிட்டா போதும். கோப்ராக்கு சி என்னன்னு சொல்லுங்க. சிக்கு நம்பர் 3ன்னு வருமா? ஓக்கு நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்ன தெரியும்? 12 அப்படின்னு தெரியுமா? கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்களா? ஓக்கு 12 O12 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஓக்கு 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கு 2, ஏக்கு 1, ஆருக்கு தெரியல அப்படின்னா இங்க இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். 18 அப்படின்னு வருங்களா? ஸோ இந்த நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. அதான் நம்மளுடைய ஆன்சர். 3, 15, 21, 81 எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பில இருக்கு. சரிங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓரியன்ட் என்ற சொல்லை 532146 என்றும் சோல் என்ற சொல்லை 7598 என்றும் எழுதினால் லைன் என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஓரியன்ட் அப்படின்றத எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 5, 3, 2, 1, 4, 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஓக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 15ன்னு கொடுக்கல. அத மாதிரி டீக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா T20 மேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ அதனால டீக்கு 20 நம்பர் தான் வரும். ஒரிஜினலா நம்ம 1, 2, 3 அப்படின்னு நம்பர் கொடுத்துருந்தா. ஆனா இங்க பாருங்க டீக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இ 1ஆ வரும் இல்ல இல்லைங்களா? ஏக்கு தானே 1ன்னு வரும். ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இது நமக்கு ஆல்பபெட் ஆர்டர்ல, அதாவது ஏபிசிடி வரிசையில இவங்க நம்பர் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி கணக்குகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சோல் என்ற சொல்லை 7598 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி நம்பர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்க இருக்கிற ஒரே ஏதாவது ஒரு ஆல்பபெட் சேமா இருக்கக்கூடிய ஒரு ஏபிசிடியை பாருங்க. இங்கேயும் ஓ இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கு, இங்கேயும் ஓக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஓக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓன்ற ஒன்றுக்கு ஒரே மாதிரி நம்பர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் வரப்போற எண்ணில் எதுக்கு கேட்டிருக்காங்க? இப்போ லைன் அப்படின்றது கேட்டிருக்காங்களா? இங்க ஓ இருந்துச்சு அப்படின்னா ஓக்கு 5 அப்படின்னு நேரடியா போடணும். இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லுன்னு இருக்கு. எல் எங்க இருக்கு பாருங்க, இங்கதான் இருக்கு. எல்லுக்கு 8ன்னு இங்க நம்பர் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்? எல்லுக்கு 8 அப்படின்னு நான் நம்பர் பண்ண போறேன். ஐக்கு என்னது இங்க பண்ணிருக்காங்க? 2ன்னு பண்ணிருக்காங்களா? ஸோ நான் ஐக்கு 2ன்னு பண்ண போறேன். அடுத்து எண்ணுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இங்க 4ன்னு பண்ணிருக்காங்க. ஸோ 4. அடுத்து ஈக்கு என்ன பண்ணிருக்காங்க? 1ன்னு பண்ணிருக்காங்க. ஸோ 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 8241 அப்படின்னு தான் ஆன்சர். சில சமயத்துல நமக்கு ஆல்பபெட் நம்பரை வரிசையா அப்படியே 1, 2, 3 கொடுக்கலாம். சில டைம்ல இத மாதிரி கோட் மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. நொய்டா என்பது 39658 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நொய்டா அப்படின்னு இருக்கா? அதை எப்படி எழுதியிருக்காங்க? 3, 9, 6, 5, 8 அப்படின்னு எழுதிட்டாங்க. அடுத்து இந்தியா என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு ஓக்கு என்ன தெரியும்? 15ன்னு தெரியும். ஆனா இங்க 15ன்னு போடல அவங்க. ஸோ என்ன 9ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த சமூகம் எப்படிதான் கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுத்துருக்க கோடை வச்சுதான் நம்ம எழுதணும். இங்க ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 6. எண்ணுக்கு என்னது? 3ன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு 5, ஐக்கு 6, ஏக்கு 8. ஸோ இதுதான் இந்தியா அப்படின்றதுக்கான கோடு. என்னது? 63568 எங்க இருக்குன்னு பாருங்க. 63568. இந்த மாதிரி சம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சில நேரம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம்ல. 23 32ன்னு எழுதுவோம். இல்ல நம்ம 42 24 அந்த மாதிரி மாத்தி நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இங்க நிறைய பேர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி சம்க்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா இப்போ ஈஸியா எல்லாருமே 1 மார்க் எடுத்துடலாம் இல்லைங்களா? எந்த டவுட்டும் இல்லை அதுல. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி என்பதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, பிஎஸ்சி இல்ல பிசி அப்படின்னு சொல்லிட்டு இதை 5791 அப்படின்னு எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல எப்படி எழுதலாம்? கோட் வேர்டு 169 அப்படின்னு எழுதலாம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிபியூவை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேயும் சிக்கு 1 தான் சொல்லியிருக்காங்க, இங்கேயும் சிக்கு 1 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு நம்பர் பண்ண வேண்டாம். ஆல்பபெட்டுக்கு 1, 2, 3 நம்பர் பண்ண வேணாம். ஸ்ட்ரைட்டா கோட் எழுதுனா போதும். எழுதுனா என்ன வரும்? C1, பிக்கு 9ன்னு போட்டிருக்காங்களா? யூக்கு என்னது? 6. ஸோ என்ன ஆன்சர் வரும்? 196 தான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் ACEG என்பது 16 எனவும் DFGH என்பது 25 எனவும் குறிப்பிட்டால்
HIKM என்பதை எவ்வாறு கூறலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஏபிசிடிக்கு நம்பர் கொடுத்து பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடு வேர்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது பார்த்தோம். இங்க மூணாவது பாருங்களேன், ACEGய நம்ம 25ன்னு எழுதலான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியா நம்பர் பண்ணிட்டு அதை என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் மீனிங். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சமக்கு அப்ரோச் பண்ணணும். ஏக்கு என்னது கோடு 1ன்னு தெரியுமா? சிக்கு 3ஆ? ஓகேங்களா? ஈக்கும் ஜிக்கும் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஈக்கு 5, ஜிக்கு 7. சரிங்களா? ACEG, ஏக்கு 1, சிக்கு 3, ஈக்கு 5, ஜிக்கு என்னது 7. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 7 + 3 10. ஸோ 10 + 6 16 அப்படின்னு வரும். இங்கேயும் அதே 16 தான் கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே 25ன்னு எழுதியிருக்கேன், 16 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கண்டிஷன் அடுத்து கொடுத்துருக்கிற கோடுக்கும் நமக்கு அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? DFGH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. D 4, F என்னது நமக்கு 6ங்களா? ஸோ F 6, G 7, H நமக்கு 8. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போமா? 6 + 4 10. இது 8 + 7 15. இங்கே 10 15. ஸோ 25. அதே தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கேட்கப்பட்டிருக்கிற இதுக்கு நம்ம நம்பர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டினா போதும். ஹெச்சுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 8, I 9, K 11, எம்முக்கு என்னது? எம்முக்கு நமக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு 13. இதுக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓக்கு நமக்கு O 12 கிடையாது, 15 ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா? டீக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்? T 20 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். இன்னும் 2 இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தா I 9, K 11 அப்படின்னு டேர்ம்ஸ் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? I 9, K 11 இந்த மாதிரி எழுதி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? சம்முக்குள்ள போனா இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 24ன்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 17 அப்படின்னு வந்துடும் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம கூட்டினோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். என்ன வரும்? 41 அப்படின்னு வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. இப்போ நம்ம பார்த்த 4 சம்லேயே 3வது டைப் சம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே இந்த ஏபிசிடியை நம்பர் பண்றதை பொறுத்து தான் இருக்கும். இப்போ பார்க்க போறது அடுத்த டைப். என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறிப்பிட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னது? ஹம்பிள் அப்படின்றக்கா. இதை எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. EHLUBM அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏன் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா, எடுத்து எழுதுறப்பவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஷஃபிள் பண்ணியிருக்காங்க, அதாவது எப்படி மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, இங்கே லாஸ்ட்ல இ இருக்கா, இங்கே ஃபர்ஸ்ட்ல இ போட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஹெச்அப் எழுதிட்டாங்க. அடுத்து இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி எல்லுன்னு இருக்கா, அந்த எல்லை இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து இங்கே முன்னாடி இருக்கிற யூவை இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து இங்கே என்ன இருக்கு பாருங்க, பி இருக்கா. அடுத்து இங்கே எம் இருக்கிறத இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எழுதியிருக்காங்க, திரும்ப லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டர்ல ஷஃபிள் பண்ணியிருக்காங்களா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிற கேள்வியையும் இருக்கிறத நம்ம அந்த ஆர்டர்லயே தான் ஷஃபிள் பண்ணணும். எஜுகேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணாங்க? லாஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்களா? அதே தாங்க இங்க என்னன்னு இருக்கிறத லாஸ்ட்ல இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். அடுத்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க? இங்க ஹெச்ன்னு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்களா? ஸோ ஈன்னு இருக்கிறத எழுதுறேன். அடுத்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஓ. அடுத்து இங்க என்னது? டி. NEOD அப்படின்றத வச்சு நம்மளால ஆன்சர் போட முடியாது. போடலாமா? ஏன்னா NEOன்னு 3 இதை வச்சு தான் நம்மளால போட முடியாது. 4வது லெட்டரை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இதே மாதிரியே திரும்ப எழுதியும் எதுக்கும் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஐஇ இங்க யூன்னு வருமா, அடுத்து இங்க டி, இங்க இருக்கிற சி எழுதுவோம், அடுத்து இங்க ஏன்னு எழுதுவோம். NEOD IUTCA அதே தான். சரிங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தா கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டுருணும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல எதுவும் மார்க்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிவர் என்பதை OFSBO என குறியிட்டால் தரப்படின் வாட்டர் எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர். இதை எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு OFSBOன்னு எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம நம்பர் பண்ணணும்.
நம்பர் பண்ணிட்டு கீழே இருக்கிறதுக்கும் நம்பர் பண்ணிட்டு இது ரெண்டு நம்பருக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்பர் சீரியஸ்ல ரெண்டு நம்பருக்கு இருக்க வித்தியாசம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும் இங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு பண்றதுக்கு இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் இல்ல இதை மாதிரி நீங்க எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரிவர் இந்த ரிவர்ல ஆருக்கு என்னது நமக்கு 18 அப்படின்னு வரும் I 9 V 22 E என்ன வரும் அப்படின்னா E 5 இருக்குங்களா 5 6 திரும்ப 18 அப்படின்னு வரும் இதை தான் எப்படி எழுதியிருக்காங்க OFSBO அப்படின்னு எழுதியிருக்காங்க நமக்கு ஓக்கு என்ன தெரியும் 15 அப்படின்னு தெரியும் இங்கேயும் 15ன்னு தெரியும் இங்க 18ல இருந்து 15க்கு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க -3 பண்ணியிருக்காங்க இங்க F என்னன்னு சொல்லுங்க பாப்போம் F6 ஸோ F6 ஆறுக்கு அப்புறம் தானே S வரும் ஸோ S19 B2 அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ 9ல இருந்து 6 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க -3 22ல இருந்து 19 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க -3 எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க -3 பண்ணியிருக்காங்க நமக்கு இப்போ எதுக்கு குறியீடு கேட்டிருக்காங்க வாட்டருக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முதல்ல வாட்டருக்கான நம்பர் எழுதிடலாமா வாட்டர் Wக்கு 23 அடுத்து ஏக்கு 1 டீக்கு 20 ஈக்கு என்ன எழுதலாம் 5 ஆருக்கு 18 வாட்டருக்கு தான் நான் இப்போ நம்பர் எழுதியிருக்கேன் WATERக்கு இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம் எல்லாத்துல இருந்தும் -3 பண்ண போறோம் இப்போ 23ல இருந்து -3 பண்ணா என்னங்க வரும் 20 1ல இருந்து எப்படி மேம் -3 பண்றது அப்படின்னா பின்னாடி நம்பர் வழியா போடணும் இல்லை உங்களுக்கு இது டவுட்டா இருக்கு அப்படின்னா அதை நிறுத்தி வச்சுக்கோங்க 20ல இருந்து -3 போடணும்னா என்ன வரும் 17 வரும் 5ல இருந்து -3 2 18ல இருந்து -3 15 நமக்கு 15 என்ன தெரியும் O அப்படின்னு தெரியும் சரிங்களா ஸோ O அப்படின்னு தெரியும் ஆனா இங்க பாருங்க ஓன்னு நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க -3 தான் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம இங்க -3 பண்ணியும் ஆன்சர் வரல ஸோ இதை அடுத்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா +3 பண்ணா வருதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும் இப்போ +3 பண்ணா என்ன வரும் 23 + 3 26 1 + 3 4 20 + 3 23 5 + 3 8 18 + 3 21 இப்போ 26னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் Z வரும் பாருங்க எல்லா ஆப்ஷன்லயும் Z இருக்கு ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா -3 பண்ணாம +3 பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ 4 எங்க வரும் D தானே 4 வரும் ஸோ ZD ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது அடுத்து WU அதுவும் ரெண்டு ஆப்ஷன்லையும் இருக்கு இப்போ நம்ம இந்த IEH அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம முடிவுக்கு வர முடியும் ஐன்னா நமக்கு 9 இருந்தால் தான் நம்ம ஐன்னு போட்டிருக்க முடியும் ஸோ இங்கே H தான் வரும் ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B ஓகேவா இப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 இதுக்கு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் T20 I9 O15 K11 அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த 4 இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் வர அடுத்தடுத்த இது +-1 2 அந்த மாதிரி போட்டு டக்குன்னு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இன்கேஸ் இந்த மாதிரி எழுத பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த சம் போலாங்களா அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என குறியீட்டால் எழுதினார் லேபர்னு ஒன்று இருக்கு அதை எப்படி எழுதியிருக்காங்க இதை தான் KBAPTS அப்படின்னு எழுதியிருக்காங்க கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நமக்கு இப்போ எப்பயும் போல நம்பர் கொடுத்துடலாங்களா ரெண்டு சைடும் நமக்கு ABCD அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் கொடுத்துடலாம் சரிங்களா இப்போ லேபர் அப்படின்றத கடகடன் நம்பர் பண்ணலாமா என்ன வரும் ஆருக்கு 18 O15 ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு தெரியும் யூக்கு 21 எல்லுக்கு இங்க என்ன வரும்னு பாருங்க எல்லு 12 ஓகேங்களா அடுத்து இங்க KBATS இருக்கா இப்போ ஆருக்கு 18னா எஸ்ஸுக்கு 19 T20 அப்படின்னு தெரியும் PQR தானே அப்போ இது 18னா இது என்னது 16 அப்படின்னு தெரிஞ்சிருமா A1 B2 K11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் இப்போ இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க 12ல இருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க இது +1 பண்ணியிருக்காங்க இதுல திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க -1 பண்ணியிருக்காங்க இங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்க +1 பண்ணிட்டாங்க இப்போ 21ல இருந்து 20 எப்படி வரும் -1 பண்ணா வரும் 18ல இருந்து 19 எப்படி வரும் +1 பண்ணா வருமா ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை -1 அடுத்த நம்பரை +1 அடுத்து -1 அடுத்து +1 அப்படின்ற ஆர்டர்ல நமக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ கேண்டிட் அப்படின்றத நம்ம எப்படி நம்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்களேன் கேண்டிட் சிக்கு 3 அப்படின்னு வச்சுக்கலாமா A1 N என்ன வரும் N 14
டிக்கு 4, I 9, டிக்கு 4. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணணும், -1ன்னு பண்ணணுங்களா? ஓகேங்களா? -1 பண்ணா 2ன்னு வரும். 2 நமக்கு என்ன வரும், பி அப்படின்னு வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, பி 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ பின்னு இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம், நம்ம +1 பண்ணுவோம் அடுத்து. ஸோ இங்கேயும் 2 தான் வரும். ஸோ அடுத்து இங்க பி. அடுத்து இங்க என்ன பண்ணுவோம், -1 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ 13. 13 என்ன வரும் நமக்கு, எம் அப்படின்னு வரும். பிபிஎம். இங்க 3மே வந்து ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்கு. அடுத்து இங்க 4ல இருந்து +1 பண்ணுவோம். 5 என்ன வரும், இ தான் 5 வரும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. முழுசா எல்லா ஆல்பபெட்டுக்கும் உட்காந்து நம்ம போட்டுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படி பாதி பாதியா போட்டதும் நமக்கு ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கீழே உள்ள வரிசை ஒரு முறையான மாதிரியை சார்ந்தது. கேள்வி குறியிட்ட இடத்தில் சரியான எழுத்தை கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, CEIKOQ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்பர் சீரியஸ் மாதிரி இது ஆல்பபெட் சீரியஸ், ABCD சீரியஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரா மாத்திக்கணும். நம்பரா மாத்தணும்னா நமக்கு என்ன தெரியும், சிக்கு 3 அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஸோ சிக்கு 3, ஈக்கு என்ன தெரியும் 5, I 9, K 11, O 15, ஆருக்கு நமக்கு 18 அப்படின்னா கியூக்கு என்ன வரும் 17 அப்படின்னு நமக்கு வந்துருமா? ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க வித்தியாசம் 2, இங்கே வித்தியாசம் பாருங்க 4, இங்கே வித்தியாசம் திரும்ப 2, இங்கே 4, அந்த மாதிரி போயிட்டே இருக்கா. இங்கே திரும்ப வித்தியாசம் 2 இருக்கு. இப்போ அடுத்த வித்தியாசம் என்ன வரணும், 4ன்னு வரணுமா? 4ன்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன நம்பர் வரணும், 21ன்னு வரணும். 21ன்றது என்ன ஆல்பபெட் வருதுன்னு பாருங்க, யூ தான் 21. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னதுங்க, யூ தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஆல்பபெட் சீரியஸ் கொடுத்துட்டா அதை நம்பராக மாற்றணும். நம்பராக மாற்றிட்டு எப்பயும் போல எண் வரிசை கணக்கு போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை மாதிரி போட்டுட்டா போதும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, BEIN அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன மாற்றுவோமா, B2, இ என்னது 5, I 9, N என்ன வருங்க, N 14 அப்படின்னு வரும். ஏன்னா M 13 அப்படின்றது லாஸ்ட்ல இருக்கா, 26 Z ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பாதி M வந்து 13 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ N M-க்கு அடுத்து தானே N, ஸோ 14 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம், 3. இங்க பாருங்க 5க்கும் 9க்கும் வித்தியாசம் என்னது, 4. 9க்கும் 14க்கும் வித்தியாசம் என்னதுங்க, 5. ஸோ இங்க பாருங்க அடுத்தடுத்த எண் இருக்கா, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வரக்கூடிய நம்பருடைய வித்தியாசம் 6 அப்படின்னு இருக்கும். ஸோ 14 + 6 இங்க என்னங்க வரும், 20 அப்படின்னு வரும். யூக்கு போன வாட்டி 21ஆம் நம்பர் யூ அப்படின்னு பார்த்தோமா, அப்போ 20 என்னது நமக்கு T20. ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் ஆல்பபெட் என்னது, சி, டி தான் வரணும். சரிங்களா? சி ஆப்ஷன்னு சொன்னேன், டி தான் வரணும் அடுத்து வரக்கூடியது. ஈஸியா இருக்குங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கம்ப்ளீட் த சீரியஸ் என்ற வரிசையை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. அதுல நம்பர் மட்டும் இல்லைங்க, நமக்கு ஆல்பபெட்டும் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொன்னோம், எண்ணெழுத்து வரிசை அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நம்மளால அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். இங்க நம்பர் பாருங்க 1, 3, 6, 10ன்னு இருக்கா. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க, 2. திரும்ப இதுக்கான வித்தியாசம் 3, இதுக்கான வித்தியாசம் என்னதுங்க 4. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய நம்பருக்கான வித்தியாசம் என்னவா இருக்கணும், 5 இருக்கணும். ஏன்னா இது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரா, நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் தானே, 2, 3, 4, 5 அப்படின்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா 10 + 5 என்னங்க வரணும், 15 நம்பர் வரணும். 15 நமக்கு ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷனை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம். இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு, அதை வச்சு கொண்டு வரணும். இங்கே Z க்கு 26, ஏக்கு 1. சரியா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் எழுதியிருக்காங்க. அப்புறம் Z-க்கு முன்னாடி என்ன இருக்கும், Y இருக்குமா, 25 அதுதான் எழுதியிருக்காங்க. 1க்கு அப்படி அடுத்து என்ன இருக்கும், B இருக்கும். ஏக்கு அடுத்து என்ன இருக்கும், B இருக்கும். ஸோ 2ஆம் நம்பர் இருக்கு, அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்காங்க. Y-க்கு முன்னாடி என்ன இருக்கும், X Y Z தானே. ஸோ பின்னாடில இருந்து வராங்க, இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து போறாங்க. இப்போ நமக்கு இங்க என்ன வந்துருச்சு, ABCDன்னு வந்துருச்சு. ஸோ ஈன்னு முடிகிற மாதிரி நமக்கு வரணும். அதுவும் நம்ம கெஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஈன்னு முடிகிற மாதிரி ரெண்டுமே வச்சிருக்காங்க. ஸோ யூவா வியா அப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், XYZன்னு தெரியுமா, UVWXYZ அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன வந்துருச்சு, Z வந்துருச்சு, YXW வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர வேண்டியது V தான் வரணும்.
ஸோ 15 VE தான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நமக்கு எண் எழுத்து வரிசை கேட்டாங்க அப்படின்னா. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இங்கேயும் என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? C4X F9U I16R அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே நடுவில் இருக்க நம்பர் பாருங்க 4 9. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னதுங்க? 5. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க? 7ன்னு வருமா? 7ன்னு வருங்களா? ஸோ இது என்னது? ஒற்றை எண் மாதிரி இருக்கா? ஆட் நம்பர்ஸ் மாதிரி இருக்குங்களா? ஸோ அடுத்து வரக்கூடியது 9 அப்படின்னு தானே வரணும் வித்தியாசம். ஸோ 16 + 9 இங்கே என்ன வரும்? 25 தான் நடுவில் இருக்க நம்பர் வரணும். 25 இருக்கிற மாதிரி நமக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம இந்த எழுத்துக்களில் என்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிக்கு 3, எக்ஸுக்கு என்ன வரும் நம்பர்? எக்ஸுக்கு நம்பர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒய்க்கு 25, ஸோ எக்ஸுக்கு 23ன்னு வருங்களா? சாரி 24ன்னு வரும். ஏன்னா எக்ஸு ஒய் இசட்டு, இது 26, இது 25னா இது என்னங்க வரும்? 24ன்னு வரும். எஃப்க்கு என்னது? 6, யூக்கு என்னது? 21, ஆர் 18, ஐ இங்கே 9. இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பருக்கு வித்தியாசம் பாருங்க. 3 6 9ன்னு இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து என்ன வரணும்? 12ன்னு வர்ற மாதிரி வரணும். 12 நமக்கு என்ன வரும்? K11 அப்படின்னு படிச்சோமா? ஸோ கேக்கு அடுத்து என்ன வரும்? எல் தான் வரும். ஸோ எல் 25ன்னு எந்த ஆப்ஷனில் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய எண் என்னன்னு பார்க்கணும், எழுத்து என்னன்னு பார்க்கணும். இங்கே 24 21 18 3 3ஆ குறைஞ்சிருக்குங்களா? ஓகேங்களா? அப்போ இந்த 18னா இங்கே அடுத்து என்ன வரணும்? 15 இருக்கக்கூடிய ஆல்பபெட் தான் வரணும். 15 என்னது? ஓ தான் நமக்கு 15. ஸோ L25 ஓ தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. ஈஸியாக இருக்குங்களா? ஸோ இதை மாதிரி நம்பராக மாற்றிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நம்பராக மாற்றுறது மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல். அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது நமக்கு ரீசெண்டாக குரூப் 1ல் கேட்ட கொஷின். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்குகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த சம் மட்டும் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஆப்பிள் விலை 60 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள் இருக்குங்களா, அதோட விலை தான் என்ன சொல்லியிருக்காங்க? 60 ரூபா. அடுத்து கோவா விலை, கொய்யா விலை என்னது? 90 அப்படின்னு சொல்லிட்டு, மற்றும் ஒரு மாம்பழம் விலை 60 அப்படின்ட்டாங்க. மாம்பழம் அதனுடைய விலை 60ன்னு சொல்லிட்டு, ஒரு மாதுளை விலை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாதுளைக்கு நமக்கு தமிழ் கொஷின்லேயே உள்ள பிராக்கெட்லேயும் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இங்கிலீஷ் நம்பர்ஸ் ஆல்பபெட்டை வச்சு என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுல நமக்கு என்ன நமக்கு தெரியுது பாருங்க. இங்க ஏ இ ஏ ஏ ஏ ஓ அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் தெரியுதா? நம்ம ஆல்பபெட்லேயே வவ்வல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கிலீஷ்ல மெய் எழுத்துக்கள் சொல்றோம்ல. ஓகேங்களா? ஆல்பபெட்ல மெய் எழுத்துக்கள், ஏபிசிடியில் மெய் எழுத்துக்கள் AEIOU வந்துச்சுன்னா நமக்கு கிராமர்லாம் சரியா தெரியாது. ஆனா இந்த AEIOU வச்சு ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும் அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம். சரிங்களா? ஏதாவது ஒரு கிளாஸ்ல படிச்சிருப்போம். நம்ம 12th வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னாலே, 10th வரைக்கும் முடிச்சிருக்கோம்னாலே ஏதாவது ஒரு கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். எங்க ஏ போடணும், எங்க ஆன் போடணும் அப்படின்ற கேள்விகள் தான் பார்த்துருப்போம். ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. AEIOU அப்படின்றதெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ ஆன் ஆப்பிள் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு போடுவோம். ஆனால் ஆன் ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம், ஏ ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில இடத்துல ஏ ஆன் கன்ஃபியூஷன் தான் வரும். என்ன மேம் இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதை வவ்வல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து மெய்யெழுத்துக்கள் தான். நீங்கள் அப்படியே வவ்வல்ஸாக மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு போட்டால் தான் வரும். இப்போ இந்த AEIOUக்கு மட்டும் தனியாக ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த சம்மில். இது பார்த்ததும் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லைட்டாக ட்ரிக்கியாக தான் இருக்கும். இது குரூப் 1ல் கேட்டது. ஸோ குரூப் 1ல் அந்த அளவுக்கு யோசிச்சாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். குரூப் 4க்கு நமக்கு இந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்காக இருந்ததுனால நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்களா? இங்கே எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது பாருங்க. எத்தனை வவ்வல்ஸ், எத்தனை மெய்யெழுத்துக்கள் இருக்குது? AE மட்டும் தான் இருக்குது. PPLலாம் வந்து நமக்கு இங்கே வவ்வல்ஸில் வரல. அப்போ இதுக்கு 60ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு வவ்வலுடைய எழுத்துக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 30ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 30 + 30 60 அப்படின்னு போட்டாங்க. இப்போ அடுத்து பாருங்க கொய்யா, கோவா. இதுல எத்தனை இருக்கு?
AEIOU U 2A இருக்கு 3 வவல்ஸ் இருக்குங்களா ஒரு இதுக்கு 30 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்க ஸோ 30 + 30 + 30 90 அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க மேங்கோ இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்கு ஏன்னு ஒன்று இருக்கு ஓன்னு ஒன்று இருக்கு ஸோ இங்கே 30 + 30 60 தான் புரிஞ்சிருச்சுங்களா ஸோ இந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 5 வவல்ஸ் இருக்கா ஸோ ஒவ்வொரு வவலுக்கும் 30 அப்படின்னு கொடுத்தா 5 × 30 150 அப்படின்னு வந்துருமா ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் சில சமயங்களில் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் யோசிச்சுக்கணும் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் நமக்கு ஓரியன்ட் அப்படின்னு ஒரு சம் பார்த்தோமா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 6 NTக்கெல்லாம் வந்து நம்பர் கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைட்டாக 20 18 இது வந்து 14 அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் கொடுத்துட்டு இங்கே OIEன்னு இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும் எப்படி நம்பர் பண்ணுவாங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு பண்ணுவாங்க சரியா அதாவது இங்கே 1 2 3 4 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே ஓக்கு என்னது 4 ஐக்கு என்னது 3 ஈக்கு என்னது 2 ஸோ 4 3 2 இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்டர்லையும் நமக்கு சில சமயம் வவல்ஸுக்கு தனியாக நம்பர் கொடுப்பாங்க சில சமயத்தில் ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி சம்மோ ஹேண்டில் பண்ண தெரியணும் ஸோ ஓரியன்ட்னு கொடுத்ததுல நமக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஆல்ஃபபெட் நம்பர் கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்த சம்மில் சில சமயம்ல இந்த வவல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வேற நம்பர் வரிசைப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி சம்ஸையும் பார்த்துக்கோங்க நமக்கு மேக்சிமம் என்னன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் இது வந்து நிறைய கேட்கக்கூடிய எங்கே கேட்பாங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எந்த எக்ஸாம் எம்டிஎஸ் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ரீசனிங்கில் நீங்கள் அந்த சம் வந்து பார்த்துட்டே தான் இருப்பீங்க குறைஞ்சது 5 சம்மாவது வந்துடும் ஆனால் நமக்கு இங்கே கம்மியாக தான் வரும் ஸோ பயப்பட வேணாம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஒரு வரைபடம் கொடுத்துருவாங்க அதில் எத்தனை நேர்கோடுகள் இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது ஸ்கொயர் இருக்குது ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு நேர்கோடு எத்தனை இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிற மாதிரி சம் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் எடுத்துக்கிறேன் ஒரு வரைபடம் எடுத்துக்கிறேன் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது நேர்கோடு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நேர்கோடை 3ஆக பிரிச்சுக்கணும் ஒன்று ஹரிசாண்டல் லைன் இதை தாங்க ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ரெண்டாவது வேர்ட்டிக்கல் லைன் செங்குத்து சரிங்களா நேர்கோடு மாதிரி செங்குத்து கோடு வேர்ட்டிக்கல் லைன் அடுத்து இன்க்ளைன் லைன் இல்லை ஸ்லாண்ட் லைன் சாய் கோடு ஓகேங்களா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாய் கோடு அப்படின்னு சொல்லுவோம் இது என்னது நமக்கு ஹரிசாண்டல் லைனு இது வேர்ட்டிக்கல் லைன் செங்குத்து இது இன்க்ளைன் லைன் இந்த மாதிரி 3 லைனாக பிரிச்சுக்கணும் இந்த டயக்ராமில் எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குன்னு சொல்லுங்களேன் இங்கே 1 இங்கே 1 ஸோ மொத்தம் எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குது 2 தான் இருக்குது சரிங்களா அடுத்து வேர்ட்டிக்கல் லைன் செங்குத்து லைன் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க இங்கே 1 இங்கே 1 ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு 2 இருக்கு அடுத்து இன்க்ளைன் லைனு சாய் கோடு இங்கே பாருங்க இங்கே நமக்கு நடுவில் புள்ளி வச்சிருக்கோம் ஸோ இது ஒரு கோடுன்னு வச்சு 4 லைன் இருக்கு அப்படின்று நம்ம பிரிக்க கூடாது சரிங்களா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிக்கக்கூடாது இது மொத்தமாக ஒரு லைனு இது மொத்தமாக ஒரு லைனு அப்படின்னு தான் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ நமக்கு மொத்தமாக எத்தனை இன்க்ளைன் லைன் இருக்கு 2 லைன் இருக்கு ஸோ டோட்டலாக இங்கே மொத்தம் எத்தனை லைன் இருக்கு 6 லைன் இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கவுண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ நமக்கு கேள்வி எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தும் முக்கோணத்துல இருந்தும் நமக்கு கேட்குறாங்க அதுவும் எந்த ப்ராபிலிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு கொஷின் இந்த இதுலேருந்து வருது லாஸ்ட்டாக 2022 இதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்பு லைட்டாக கம்மி ஓகேங்களா ஸோ சம்முக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஹவு many straight lines are in the given figure கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேர்கோடுகள்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 3 இதாக பிரிச்சுக்கணுமா ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் இன்க்ளைன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாங்களா பிரிச்சுக்கிட்டா இங்கே என்ன ஒரு ஹரிசாண்டல் லைன் இதானே ஹரிசாண்டல் லைன் சொன்னோம் இங்கே 1 இது 2 இது என்னது 3 இதுதான் நம்மளுடைய ஹரிசாண்டல் லைன் அவ்வளோதான் இருக்கான்னா இல்லை இங்கேயும் இருக்கு பாருங்க 4 இது 1 5 கரெக்டாக தெரியுது இல்லைங்க 5 லைன் இருக்கு எத்தனை ஹரிசாண்டல் லைன் 5 இருக்கு ஓகேங்களா அடுத்து வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் 1 இது 2
இது 3, இது 4, இது 5. சரிங்களா? ஸோ நமக்கு எத்தனை வெர்டிக்கல் லைன் இருக்கு? அதுவும் 5 இருக்கு. இன்க்ளைன் லைன் எத்தனைன்னு பார்த்துடலாங்களா? இன்க்ளைன் லைன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இதுவாக தான் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொன்னோமா? இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன். ஸோ மொத்தமாக நமக்கு இன்க்ளைன் லைன் சாய் கோடு எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு 12 கோடு இருக்குது. நமக்கு தனித்தனியாக செங்குத்து கோடு எவ்வளோ இருக்குது, சாய் கோடு எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குது, இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போடுற மாதிரி தான் நமக்கு கேள்விகள் வரும். மொத்தம் எத்தனை கோடு இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம 3ஐயுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதணும். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா? இன்னொரு சம் பார்த்துட்டோம் அப்படின்னா இது லைன் கவுண்ட் பண்ணுற சம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்? இதுலையும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனைன்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் எத்தனைன்னு பார்த்துடலாங்களா? ஹரிசாண்டல் லைன் பாருங்கள், இங்கே 1, இங்கே நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் வெளியிலையும் நீட்டிட்டு வரைகிறேன். ஓகேங்களா? இங்கே 1, இது இங்கேருந்து இது வரைக்கும் போகுது இல்லையா? ஸோ இது நமக்கு 2வது லைனு, இது நம்மளுடைய 3வது லைனு. ஓகேங்களா? இவ்வளோதான் நமக்கு என்ன இருக்குது? ஹரிசாண்டல் லைன் இருக்குது. எத்தனை ஹரிசாண்டல் லைன் இருக்குது? 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. கிளியருங்களா? அடுத்து பாருங்க, நம்ம என்ன எழுதுவோம்? வெர்டிக்கல் லைன் எத்தனை இருக்குது அப்படின்னு எழுதுவோங்களா? வெர்டிக்கல் லைனு செங்குத்து கோடு, இது 1, இது 2, இது 3. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குங்க? 3 தான் இருக்கு. கிளியருங்களா? வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை, 3 தான் இருக்கு. அடுத்து இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்க்ளைன் லைன் அப்படின்னா சாய்கோடு. சாய்கோடு எத்தனை இருக்கு? இங்கே 1 இருக்குங்களா? ஸோ இதை மொத்தமாக 1 தான் எடுக்கணும். 1, இங்கே 1 இருக்கு. ஸோ 2. அடுத்து வேற என்னங்க இருக்கு? இது 3. ஓகேங்களா? இது 4. அடுத்து இது 5, இது 6. ஸோ மொத்தம் நமக்கு இன்க்ளைன் லைன் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஸோ 6 + 3 + 3 டோட்டலாக எத்தனை லைன் இருக்கு? நமக்கு 12 லைன் இருக்கு. கிளியருங்களா? ஸோ இங்கே தனித்தனியாக இங்கே பிரித்து போடக்கூடாது. கோடு நேர்கோடு எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நம்ம ஒரே நம்பராக தான் எடுத்துக்கணும். கிளியருங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு, சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்க்கணும். இந்த சதுரங்களின் எண்ணிக்கை கேட்குறப்போ நமக்கு வரைபடம் எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று ஈக்குவலாக பிரித்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்களேன், ஈக்குவலானா என்ன சொல்றது? இந்த மாதிரி இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்கொயர் ஷேப், சதுரம் மாதிரி இருக்குங்களா? ஓகேங்களா? இதை நம்ம ரோன்னு சொல்லுவோமா? வரிசை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? காலம், நெடுவரிசை அப்படின்னு சொல்லுவோமா? இங்கே எத்தனை ரோ இருக்கு பாருங்க? 1 2 3. எத்தனை காலம் இருக்கு பாருங்க? 1 2 3. காலம்னா 1 2 3. இதுவும் 3 இருக்கு. இந்த மாதிரி ரோவும் காலமும் வரிசையும் நெடுவரிசையும் சமமா இருந்தா 3 x 3 இல்ல 4 x 4 இல்ல 5 x 5 இந்த மாதிரி சமமா இருக்கிற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்பர் 1 டைப் ஆஃப் கொஸ்டின். நம்பர் 2 டைப் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோவும் காலமும் வரிசையும் நெடுவரிசையும் சமமா இல்லாத மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா? ஸோ சமமா இல்லாத மாதிரினா இங்க பாருங்க எத்தனை ரோ இருக்கு? 1 2 3. 3 ரோ இருக்குங்களா? காலம் எத்தனை இருக்கு? நெடுவரிசை எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3. இது என்னதுங்க? 4. ஸோ 4 காலம் இருக்கு, 4 நெடுவரிசை இருக்கு, 3 x 4 இருக்கு. இதை மாதிரி அன்ஈக்குவலா சமம் இல்லாம இருக்கிற மாதிரி சதுரமும் நமக்கு கொடுத்துட்டு எத்தனை சதுரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நமக்கு சின்னதா இதை மாதிரி 2 x 2ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்க பாருங்க காலமும் 2 ரோவும் 2. ஸோ இந்த மாதிரி 2 x 2 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எண்ணிடலாம். இங்க ஒரு ஸ்கொயர் 1 2 3 4, இது ஒரு 5 ஸ்கொயர் மொத்தமா அப்படின்னு எண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி 3 x 3 4 x 4 5 x 5 அப்படின்ற மாதிரி பெருசா கேட்டாங்க அப்படின்னா உட்காந்து நம்ம எண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா தனித்தனியா. ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார்முலான்னு வச்சுக்கலாம், இல்லை மெத்தட் எப்படி வேணா வச்சுக்கலாம். இங்க 3 x 3 4 x 4 இருக்கா? இதை எந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் 1 2 3 நீங்க எழுதிட்டோமா, இங்கேயும் 1 2 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது ரோல 1 2 3 காலம்லையும் 1 2 3 இந்த மாதிரி எழுதிட்டு இங்க 2 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 மல்டிப்ளை பண்ணா 2 ஸ்கொயரா? அடுத்து 3 × 3 என்னதுங்க? மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும்.
ஸோ 2 ஸ்கொயர் இங்கே நடுவில் ப்ளஸ் பண்ணணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அதையும் ப்ளஸ் பண்ணணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் டோட்டலாக இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, சதுரம் இருக்குது அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எத்தனை சதுரம் இருக்குன்னு சொல்லுங்கள். 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குங்க 14 ஸ்கொயர் இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. 3x3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 ஸ்கொயர், 3க்கு முன்னாடி சின்ன நம்பர் என்னது 2, ஸோ 2 ஸ்கொயர், 2க்கு முன்னாடி சின்ன நம்பர் என்னது 1 ஸ்கொயர், 1க்கு முன்னாடி சின்ன நம்பர் 0. அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம், இதோட நிறுத்திக்கலாம். இதை மாதிரி இப்போ நமக்கு 4x4 கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கணும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு 4x4ல் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, சதுரம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் எழுதியே ஆகணும். இங்கே நம்பர் என்ன எழுதுவோம், 1 2 3 4ன்னு எழுதுவோமா, 1 2 3 4ன்னு எழுதுவோம். இங்கே என்ன எத்தனை இருக்கும், 1 2 3ன்னு இருக்கும். ஸோ இதை இப்படி எழுதிடலாம். இங்கேயும் நம்ம அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், இங்கே 2x2 அப்படின்னு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1x2 என்னது 2, அதுக்கப்புறம் 2x3 பண்ணணும். ப்ளஸ் பண்ணிவிட்டு 2x3 என்னது 6. அடுத்து இங்கே என்னது 3x4 பண்ணணும். 3x4 12, நடுவில் ப்ளஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். 12 + 8 என்னதுங்க 20 ஸ்கொயர் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ சிம்பிளாக ஒன்று பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 1 2 3, இங்கே 1 2 அப்படின்னு நம்பர் போட்டுருமா. போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இது அன்ஈக்குவலாக இருக்குது, சமமற்றது இருக்குது. வரிசையும் நெடுவரிசையும் சமமாக இல்லை. ஸோ அன்ஈக்குவல்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா. மல்டிப்ளை பண்ணால் 1x2 2 ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணும் 2x3. 2x3 என்னது 6. ஸோ 2 + 6 = 8. மொத்தம் இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, 8 ஸ்கொயர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆன்சர் போடணும். சரிங்களா, கிளியர் தானே, இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. நம்ம இந்த கொஷின்குள்ளே போயிடலாமா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3, இங்கேயும் 1 2 3. ஸோ ஈக்குவலான ஸ்கொயர் தான் இருக்குது, சமமாக தான் இருக்குது நமக்கு ரோவும் காலமும். ஸோ இங்கே நம்ம கண்ணை மூட்டை என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுடலாமா. 9 + 4 + 1, ஸோ 14 ஸ்கொயர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிளியருங்களா. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்கொயர் கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போட போகிறீங்க. சரிங்களா, கமெண்ட் பாக்ஸில் போட்டுடலாமா. இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே எத்தனை ரோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரோ எத்தனை இருக்குது, 4 ரோ இருக்குது. காலம் எத்தனை இருக்குது, 5 காலம் இருக்குது. காலம்னா நெடுவரிசை தமிழில், சரிங்களா. ரோனா வரிசை, ரோனா இதுதான் ரோ, ஓகேங்களா. இதுதான் ரோ வரிசை, இது காலம் நெடுவரிசை. ஸோ காலம் எத்தனை இருக்குது, 1 2 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம நம்பர் எப்படி பண்ணுவோம், 1 2 3 4 5. அடுத்து இங்கே 2 3 4ன்னு நம்பர் பண்ணுவோம். பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுமோ மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க. சரிங்களா. ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் படத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க நோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதனால மட்டும்தான் போன கிளாஸில் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், என்னென்னா லாஜிக்கல் ரீசனிங்க்கு இன்னும் கொஞ்சம் சம்ஸ் சால்வ் பண்ணுங்க மேம் அப்படின்ற மாதிரி. நமக்கு லாஜிக்கல் ரீசனிங்க்கு வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி தான்ப்பா. ஸோ அதனால் நம்ம பேசிக் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணாலே போதுமானது. ஸோ அதனால தான் நம்ம லிமிட்டடாக நடத்துகிறோம். நமக்கு ஆப்டிடியூட் சைடில் இருந்தால் நிறைய கேள்விகள் வருது. ஸோ அங்கே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம இங்கே லிமிட்டட் சம் நடத்துகிறோம். சரிங்களா. ஸோ அந்த நம்பர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த சம்குள்ளே போயிடலாமா. மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் சம்மையும் நம்ம அணுகிறதுக்கு 2 விதமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த மாதிரி ஷேப் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வடிவத்திலேயே கொடுக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வடிவத்திலேயே கொடுத்துட்டு இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, முக்கோணம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
இந்த ரெண்டு வகை தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. சில சமயம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி கலப்பு பண்ணி ஒரு படம் கொடுத்துட்டு அதில் எத்தனை நம்பர் ஆஃப் முக்கோணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நமக்கு ட்ரையாங்கிளே கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ்ன்னு சொல்லுவோமா, இதை அடிப்பகுதின்னு சொல்லுவோமா, மொத்தம் எத்தனை அடிப்பகுதி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெளிவாக எழுதணும். இங்கே பாருங்க 1 2 3 இருக்கா, ஓகேவா? இதுவும் நமக்கு என்னது பேஸ் தானே, ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு இது பேஸ் மாதிரி தான் வரும். ஸோ இதுவும் நம்ம நம்பர் பண்ணணும் 1 2 3ன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுவும் பேஸ் தான். ஸோ 1 2 3 அப்படின்னு நம்பர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் பண்ணிட்டு இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 1 + 2 + 3 என்னங்க வரும், டோட்டலா 6ன்னு வருமா? ஸோ இந்த பேஸ் வச்சு டோட்டலா 6 ட்ரையாங்கிள் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இங்கே ஒரு பேஸ் இருக்கா, ஸோ இதையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 மொத்தம் எத்தனை வரும், 6. ஸோ இந்த பேஸை வச்சு ஒரு 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த பேஸ் வச்சும் 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்னு கேள்வியில் கேட்குறப்ப என்ன பண்ணும், 6 + 6 + 6. ஸோ மொத்தம் 18 முக்கோணம் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம பதில் எழுதணும். சரிங்களா? கிளியர் தானே? இது பேசிக் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷினுக்கு. செகண்ட் டைப் ஆஃப் கொஷினுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா, 1 2 3 4 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். நமக்கு இந்த மொத்தம் எத்தனை க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மூடப்பட்ட பகுதிகள் எத்தனை இருக்குது அப்படின்றத கணக்கில் எடுத்துட்டு அதை நம்ம 2ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் முக்கோணம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இங்கே 4 மூடப்பட்ட பகுதிகள் இருக்கா, ஸோ 4 × 2 8 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சம்மில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி 1 2 3 இதையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்களா. ஸோ சேர்த்து வச்சு கொடுக்குறப்போ இங்கே ஜாயினிங் பாயிண்ட், கனெக்டிங் பாயிண்ட், இணைப்பு புள்ளின்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல நமக்கு அடிஷ்னலாக முக்கோணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ அதை மறக்காமல் கணக்கில் எடுத்துக்கணும். அதை எப்படி மேம் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஜாயினிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாயினிங் பாயிண்ட்ல ஒரு முக்கோணம் அடிஷ்னலாக உருவாகுது அப்படின்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் போடலாம். இந்த சம்ல நீங்கள் கண்ணை மூடிட்டு போட வேணாம், நான் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்னு எல்லாத்துலேயும் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சம்முக்குள்ளே போகலாங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் முக்கோணம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எத்தனை மூடப்பட்ட பகுதிகளாக பிரிக்கலான்னு பாருங்க. இது 4, இங்கேயும் அது மாதிரி 1 2 3 4, இங்கே 1 2 3 4. ஸோ டோட்டலாக இங்கே இது மட்டும் தனியாக 8 முக்கோணம் உருவாக்குது, இது தனியாக 8 முக்கோணம், இது தனியாக 8 முக்கோணம். ஓகேங்களா? இப்போ இணைப்பு புள்ளியில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு போர்டு விசிபிளா இருக்கு தானேங்க. இந்த இணைப்பு புள்ளியில நமக்கு இந்த இணைப்பு புள்ளி வழியா இந்த மாதிரி புதுசா ஒரு முக்கோணம் உருவாகுதுங்களா. இப்போ நான் ப்ளூ கலர்ல போடுறது தெரியுதுங்களா, இந்த மாதிரி புதுசா ஒரு முக்கோணம் உருவாகுது. ஸோ இங்கே ஒரு முக்கோணம் உருவாயிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னா இந்த இணைப்பு புள்ளியில பாருங்க, இங்க இப்படி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா, இது ரெட் கலர்ல போடுறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த இணைப்பு புள்ளியில இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து 3வது இணைப்பு புள்ளி இங்க இருக்குங்களா. ஸோ இந்த இணைப்பு புள்ளியில என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா, கிளியரா? அது மாதிரி இந்த இணைப்பு புள்ளியில நமக்கு என்ன ஆகும், இந்த முக்கோணம் ஃபார்ம் ஆகும். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி கனெக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலயும் கண்ணை மூடிட்டு ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகுதுன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க மொத்தம் எத்தனை கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 இருக்கு. ஸோ 8 + 8 + 8 3 8s are 24 + 4 இணைப்பு புள்ளி. ஸோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, 28 ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். கிளியர் தானேங்க? எந்த டவுட்டும் இல்லைல்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். லைவ்லையும் நம்ம டெஃபினட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். இந்த வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணுவாங்க. லைவ் வந்து நம்ம சண்டே வருவோம், 9 o'clock எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான லைவும் வருவோம். ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். டெஸ்ட் நீங்கள் எதில் எடுக்கணும் அப்படின்னா நோக்கம் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நோக்கம் ஆப் தமிழில் இல்லை இங்கிலீஷில் சர்ச் பண்ணணும், NOKKAM. கிளியருங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹவு many triangles are in the following figure. தமிழில் கொஷின் இல்லை, எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, ஃபஸ்ட்டு இதை முதல்ல 2 முக்கோணமாக பிரிச்சுக்கலாமா. இது ஒரு முக்கோணமாகவும் அடுத்து எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க, அடுத்து இதை ஒரு முக்கோணமாகவும் பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா.
ஸோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். இதை ஒரு முக்கோணமாகவும் அடுத்து இதை ஒரு முக்கோணமாகவும் பிரிச்சுக்க போறேன். இதுல நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் இருக்கா? ஸோ இங்க நமக்கு எத்தனை க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மூடப்பட்ட பகுதி இருக்கு? இங்க 1 இங்க 2 இருக்கு. ஸோ 2 x 2 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கான வழி இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க எந்த மாதிரி டயக்ராம் இருக்கு? இப்படி போட்டுட்டு இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மூடப்பட்ட பகுதிகள் எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. ஸோ 3 x 2 6 மொத்தம் 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 4 + 6 என்னதுங்க நமக்கு 10 அப்படின்னு வந்துருச்சு. இது இல்லாம கனெக்டிங் பாயிண்ட் இணைப்பு புள்ளியில நமக்கு எத்தனை இருக்கு பாருங்க. இங்க ஒரு இணைப்பு புள்ளி, இங்க ஒரு இணைப்பு புள்ளி. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம என்ன போட போறோம்? 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு போட போறோம். ஸோ மொத்தமா நமக்கு எத்தனை முக்கோணம் இருக்கு? 12 முக்கோணம் இருக்கு அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். கிளியருங்களா? அடுத்த சம் போலாமா? அடுத்து பாருங்க, இது நமக்கு ரீசெண்டா குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்களா? கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டா குரூப் 4ல கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சு வரைஞ்சிக்கலாங்களா? பிரிச்சு வரைகிறப்போ நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா 3 லைன் மட்டும் வர்ற மாதிரி தான் நம்ம பிரிச்சு வரையணும். சரிங்களா? ஏன்னா இங்க நமக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ இதை பிரிச்சுட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மூடப்பட்ட பகுதியா உங்களால பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இங்க 4 சைடு இருக்கும். 1 2 3 4 சைடு இருக்கும். இதை நம்ம வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ முக்கோணங்கள்னு கேட்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டயக்ராம 3 கோணங்கள் இருக்கிற மாதிரி பிரிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா பாருங்க, இதை தனியா ஃபர்ஸ்ட் பிரிக்க போறோம். சரிங்களா? ஸோ பிரிச்சா நமக்கு என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்துருங்களா? நம்பர் 1 பார்ட்டு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இது 3ஐயும் பிரிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது 3 பக்கங்கள் இருக்கிற மாதிரி பிரிக்க போறோம். பிரிச்சுட்டா இதுக்குள்ள எத்தனை லைன் இருக்கும் நமக்கு? இங்க ஒரு லைன் இருக்கும், இங்க ஒரு லைன் இருக்கும். அடுத்து இங்க இருக்கு இல்லையா இந்த பகுதி, இதை நான் தனியா பிரிக்க போறேன். இதை நான் தனியா பிரிச்சா என்ன வரும்? இந்த மாதிரி பிரிச்சுக்கலாங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறப்போ இந்த லைனுடைய கண்டினியூஷன் இங்க வருமா? ஸோ இதுவும் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 கான்செப்ட்ல எது அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா? இங்க பாருங்க, இது பேஸா ஸ்ட்ரைட்டா இருக்கா? இது பேஸா. ஸோ இது 1 2 அப்படின்னு வச்சுக்கலாங்களா? ஸோ 2 + 1 3. இங்க மொத்தம் 3 முக்கோணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இங்க வாங்க, நமக்கு இங்க என்ன இருக்கு? நமக்கு பேஸு 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்கா பேஸு. ஸோ இங்க மொத்தம் எத்தனை முக்கோணம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 6 முக்கோணம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இங்க நமக்கு பேஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லலாம்? இது ஒரு பேஸு, இது 2 பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இங்க 4 பக்கம் இருக்கு. ஸோ நான் அதை கணக்குல எடுத்துக்க போறது இல்லை. ஸோ 1 + 2 இங்க எத்தனை இருக்கு? 3. மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு? தனித்தனியா இருக்கிறப்போ 6 + 6 12 முக்கோணங்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இணைப்போம் இல்லையா? கனெக்டிங் பாயிண்ட்ல எத்தனை வரும் அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் நமக்கு எத்தனை கனெக்டிங் பாயிண்ட் இங்க இருக்குன்னு பாருங்க. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்க 1 2 கனெக்டிங் பாயிண்ட் இருக்குங்களா? ஆனா அது இல்லாம இங்க நமக்கு 3ஆவதா ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் உருவாகல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த பகுதியை விட்டுட்டோம். ஆனா இந்த பகுதியும் நமக்கு ஒன்னா சேர்றப்போ நமக்கு என்ன ஆகும்? ஒரு முக்கோணம் உருவாகும் இல்லையா? ஓகேங்களா? இந்த முக்கோணம் உருவாகும். உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த முக்கோணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு? இங்க ஒரு பகுதி முக்கோணம் உருவாகாதுன்னு சொல்லி இங்க விட்டுட்டோம் இல்லையா? ஸோ அது இந்த 2 முக்கோணத்தையும் இணைக்கிறப்போ இங்க ஒரு முக்கோணமா உருவாகும். புரியுதுங்களா? இந்த பகுதியை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலா இங்க ஒரு கனெக்டிங் பாயிண்ட், இங்க ஒரு கனெக்டிங் பாயிண்ட், இந்த கனெக்டிங் பாயிண்ட்ல 1. ஸோ மொத்தம் எத்தனை இன்னும் அடிஷ்னல் முக்கோணம் உருவாகுது? 3 முக்கோணம் அடிஷ்னலா உருவாகுது. ஸோ டோட்டலா இந்த டயக்ராம்ல எத்தனை முக்கோணம் இருக்கு? 15 முக்கோணம் இருக்கு. ஓகேங்களா? இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நமக்கு மேக்சிமம் ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து தான் கேள்வி வருது. முக்கோணத்துல இருந்து ரொம்ப ரேரா தான் வருது. உங்களுக்கு முக்கோணத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா முதல்ல அடிப்பகுதி நம்ம சொன்ன 2 கான்செப்ட் படி பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு கனெக்டிங் பாயிண்ட் எத்தனைன்றதை எடுக்கிறதுல லைட்டா குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வர்றப்போ மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கனெக்டிங் பாயிண்ட் பார்த்ததும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க கனெக்டிங் பாயிண்ட்டை அப்படியே அடிஷ்னலா ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆகும்னு எழுதிட்டு
தெரியாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு சர்ஃபேஸ் விட்டுருப்போலாம் கணக்கில் எடுக்காமல் அதையும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக எடுத்து கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப குழம்பிக்க வேணாம், ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. ஸோ நம்ம சொன்ன 2 கான்செப்ட் ட்ரையாங்கிளுக்கு என்னவோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தும் ட்ரையாங்கிள் இருந்தும் தான் கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 2 கான்செப்டும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலண்டர் சம் பார்த்துட்டு ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது நிகழ்தகவு புள்ளியியல் சம்ஸையும் நம்ம பார்த்துட்டு அதோட நம்ம மேக்ஸ் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னுமே மனசில் வந்து நல்லா பதியும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் குரூப் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். டைமும் கம்மியாகும், சீக்கிரமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். குரூப் ஸ்டடி பண்ணுறப்போ ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அது ஈஸியாக நமக்கு மனசில் பதிகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸையும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துட்டே இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.